ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸ்க்கு, டைனோசர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஆகஸ்ட் 21 அன்னைக்கு பிரிமிட்டிவ் வார் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. இது ஆக்சுவலாக 2017 வந்த பிரிமிட்டிவ் வார் ஓபியேட் அண்டர் டவ் அப்படின்ற நாவலை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண மூவி தான். ஸோ இந்த நாவலை எழுதுனது ஈத்தன் பீட்டர்ஸ் அப்படின்ற ரைட்டர் தான். ஸோ அவர் தான் இந்த மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை கோரேட் பண்ணியிருக்காரு. இன்னொரு கோரேட்டராக இருந்தது இந்த மூவியோட டைரக்டர் லூக் ஸ்பார்க். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து ஒரு ஆஸ்திரேலியன் மூவி. ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட் அப்படின்ற கண்ட்ரியில் கோல்டு கோஸ்ட் அப்படின்ற ஒரு கோஸ்டல் சிட்டியில் தான் இந்த மூவியை ஷூட் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பேன்ல இருந்து 66 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கோல்டு கோஸ்ட்ங்கிற ஃபாரஸ்ட் கவர்டு சிட்டியில் தான் இந்த மூவியை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு டைனோ சேஸ் மூவி, ஒரு சர்வைவர் மூவி, ஒரு வார் மூவி எப்படின்னா சொல்லலாம். இந்த மூவி வந்து 1968 நடக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அதாவது வியட்நாம் வார் டைமில். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமு மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வல்ச்சர் அப்படின்ற ஒரு ஸ்குவாடை சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே அவங்க மட்டும் இல்லை, அந்த ஃபாரஸ்ட் வந்து டைனோசர்ஸால் இன்ஹாபிட்டேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஜங்கிள் ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் கூட போராடணும், அட் த சேம் டைம் இந்த டைனோசர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம், அந்த வல்ச்சர் அப்படின்ற இந்த ரெஸ்கியூ ஸ்குவாட் எப்படி தப்பிச்சுட்டு அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீமை காப்பாற்றுவாங்க அப்படின்றது தான் மூவி. ஸோ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் இந்த மூவியோட டைரக்டர் லூக் ஸ்பார்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இந்த ஒரிஜினல் நாவலை படிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டோரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்டல் சீனரிஸ், இமேஜினரிஸ் அந்த புக்கில் பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிச்சு. அதனால தான் இந்த ஸ்டோரியோட ஜெஸ்ட்டு, கிரிட்டினஸ், ஹாரர் ஆஸ்பெக்ட்ஸு, மிலிட்டரி ஏஜ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த மூவியில் ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்கோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை முதல்ல இவர் டெவலப் பண்ண நினைக்கும் போது ஹாலிவுட்டில் நிறைய பெரிய ப்ரொடியூசர்ஸை போய் மீட் பண்ணியிருக்காரு. பட் அவங்க பார்த்தீங்கன்னா சர்காஸ்டிக்கலி ரிப்ளை பண்ணியிருக்காங்க, யூ ஆர் நாட் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், யூ கேனாட் டூ டைனோசர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் லூக் ஸ்பார்க்கும் ஈத்தன் பீட்டர்ஸும் கண்டினியூஸாக ஒருத்தரோட ஒருத்தர் கோஎக்ஸிஸ்ட் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்து அந்த ஒரிஜினல் சோர்ஸ் மெட்டீரியல்லேருந்து கொஞ்சமும் விலகாமல் தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ சாண்டியாகோ காமிகானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவியை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. கண்டினியூஸ்லி அவர் இந்த மூவியை எப்படியாவது பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும், தன்னோட விஷனை ஸ்க்ரீனில் ஆடியன்ஸ்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுல மட்டும் குறிக்கோளாக இருந்து தான் இந்த மூவி எடுத்திருக்காரு. இந்த மூவியோட ட்ரெய்லரை இப்போ ஒரு 2 days ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லரே தாறுமாறாக இருக்குது. இந்த மூவியோட டைட்டிலுக்கு கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க, சப்டைட்டில்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, திஸ் எயின்ட் நோ வாக் இன் த பார்க். இதுக்கு என்ன மீனிங்னு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜுராசிக்